Hello students, welcome to Latha Education. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா JEE மெயின்ஸ் 2024 எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அது எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி JEE மெயின்ஸ்குள்ளே எப்படி போனால் JEE-mains.nta.ac.in போட்டிங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்கள் நியூ ரிஜிஸ்டர்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் மொத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு சில பேரண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஃபீஸ் 3000 above வருது, நான் வந்து பிஆருக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன், பி பிளானிங்லாம் போட்டிருக்கேன், இப்போ என்ன சார் பண்ணுறதுலாம் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஃபீஸ் டீட்டெயில் பார்த்துங்க, உங்களுக்கு இந்த ஃபீஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துங்க. அதேமாதிரி 3 எக்ஸாம் எழுத நீங்கள் வில்லிங்காங்கிறத பார்த்துங்க. ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு பிஇ B.Tech மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் பிஇ B.Tech மட்டும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் மேலே இருந்தால் 900 ஃபீமேல் இருந்தால் ஒரு 800 சம்திங். அது என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோ அதுதான் வரும். இதே நான் அவுட் ஆஃப் இந்தியா நீங்கள் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் அதுக்கேற்ற ஃபீஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் நேராக பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும் இல்லைங்களா, அது வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு நேராக உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டோம்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே கொடுத்து நேராக உள்ள போயிடும். ப்ரொசீடில் கிளிக் டு ப்ரொசீடில் போயிட்டோம்னா இதில் இருந்தால் உங்கள்கிட்ட ஆதார் பேன் இருக்கா, நீங்கள் என்ன டிஜிலாக் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு சில பேர் டிஜிலாக் யூஸ் பண்ணி ஒரு சில பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆதார் என்கிட்ட இருக்குன்னு போட்டுங்க. அந்த நான் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் ஐ ஹேவ் ஆதார், நான் ஆதார் வச்சு எக்ஸாம் எக்ஸாம் சென்டர் நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். அதேமாதிரி ஆதார் நம்பரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்லேயும் அகைன் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் மாதிரி கேட்டிருக்கோம். அதுக்கு நீங்கள் அதை கிளிக் கொடுத்துடணும். சரிங்களா. கொடுத்துட்டிங்கன்னா மேலே உங்களோட ஆதார் நம்பர்லாம் வந்துடும். கீழே உங்களோட நேம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி எஸ்ஆர்எம் அப்ளை பண்ணுறதா நம்ம சொல்லியிருக்கோம், விஇடி அப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்கோம். உங்களோட மார்க் ஷீட்டு 10th ஆர் 11th மார்க் ஷீட்டில், இல்லை நீங்கள் 12th ஆல்ரெடி முடிச்சிங்கன்னா 12th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஓகேங்களா டீட்டெயிலாக அதை அப்படியே கரெக்டாக ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. இப்போ என்னோட பாருங்க தினேஷ்குமார் பேருக்கு ஸ்பேஸ் விடாமல் போட்டிருக்கேன். ஏன்னா என்னோட மார்க் ஷீட்டில் ஸ்பேஸ் விடாமல் தான் இருக்கும், அதனால் ஸ்பேஸ் விடாமல் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு வருது, இல்லை வேறு ஏதாவது உங்கள் நேமில் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இனிஷியல் இப்போ பிஎம் கார்த்திகேயன் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுக்கு ஸ்பேஸ் விட்டுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டுங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களோட மார்க் ஷீட் இருக்க டேட் ஆஃப் பர்த் தான் போடணும். நீங்கள் ஆல்ரெடி பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுலாம் போடக்கூடாது. மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ ஆதாரில் மார்க் ஷீட்டில் உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கீழே வந்து அட்ரஸ் டீட்டெயிலில் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. இல்லை ப்ரெசென்ட் அட்ரஸ் உங்கள்கிட்ட பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு ஏதாவது இருக்குனாலும் நீங்கள் இப்போ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஏன்னா ஏதாவது இன்கேஸ் ஏதாவது லெட்டர் ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க. எந்த இது உங்களுக்கு கொடுத்தாலும் அது கரெக்டாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு டேட்டா வர மாதிரி கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக அதில் கொடுத்துருங்க. கரெக்டான அட்ரஸாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம். நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ணுறோமா, கம்ப்ளீட்டாக அட்ரஸ்லாம் போட்டாச்சு. போட்டு அடுத்த இதே வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்கும். பர்மனெண்ட் அட்ரஸில் ஆஸ் பர் சேம்ங்கிறதே கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு மெசேஜு ஓடிபி இல்லை இது உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். எக்ஸாமினேஷனில் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டில் உங்களுக்கு எப்பயுமே அவைலபிளாக இருக்குது மொபைல் நம்பரே கொடுத்துருங்க. ஒரு சில பேர் சும்மா டெம்பரரியாக சொன்ன மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அது அப்புறம் அந்த நம்பர் பிளாக் ஆகிட ரீசார்ஜ் பண்ண விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. அந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் கரெக்டில் நல்லா யூஸ் பண்ணுற மொபைல், இப்போ எல்லாத்தையுமே மொபைல் தாராளமாக இருக்குது இல்லைங்களா, யூஸ் பண்ண மொபைலே கொடுத்துங்க. மெயில் ஐடி அதே மாதிரி தான். நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் அதை கொடுங்க. அப்புறம் மெயில் ஐடி கொடுத்தேன் எனக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு, எனக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்டே தெரியாதுன்னு இது பண்ண வேண்டாம். ப்ரெசென்ட் அட்ரஸ் அதுக்கு மேலே கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டில் ஏதாவது ஒரு கேரக்டரு கேப்ஸில் இருக்கணும், ஒரு கேரக்டர் ஸ்மாலில் இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் ஆஷு அட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும். சேம் டைம் நம்பரும் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ உங்கள் பேர் அருண், நீங்கள் டேட் ஆஃப் பர்த் 2006 நான் சொல்லுவேன் ஈஸியாக போட்டுங்க. கேப்ஸில் ஏ போட்டு RUN அருண் போட்டு அட் போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் 2003 இல்லை 2006 வருதுன்னா 2006 அந்த இயரை போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப செக்யூராக உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. ஓகேங்களா. கேப்சா போட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இது வந்து என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கேட்கும். கீழே உங்களுக்கு நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே ஒரு காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு 3 6 8 காலம் இருக்குங்களா, அந்த 8 காலமும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு அது ஓப்பன் ஆகிடும். சப்மிட் கொடுத்துட்டோம். இது கேட்குது எஸ் கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் கொடுத்துட்டுனா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஓடிபி மெயிலுக்கு போயிருக்கும். அந்த ஓடிபி எடுத்து இதில் நீங்கள் போட்டு வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் உங்கள் மெயிலுக்கே வந்துருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட மெயிலுக்கு வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பருங்கிற இடத்துல உங்கள் மெயில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை இதில் நீங்கள் போட்டுருங்க. சரிங்களா. அப்ளிகேஷன் நம்பரை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு இருக்குது. பாஸ்வேர்டு ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த பாஸ்வேர்டை இதில் போட்டுருங்க. பாஸ்வேர்டு அப்புறம் செக்யூரிட்டி பின்னுங்கிற இடத்துல அந்த கேப்சர் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக லாகின் ஆகிடும். அதில் செக்யூரிட்டி நம்பர் போட்டாச்சு. போட்டு இப்போ லாகின் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா லாகின் ஆகிடுச்சுங்களா. இப்போ லாகின் ஆன பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபார்மு, ஃபீஸ் பேமெண்ட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலு கீழே வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்குது. இதில் வந்துட்டு கீழே அந்த டீட்டெயில் கொடுத்தோம்னா இந்த கான்டாக்ட் டீட்டெயிலிருந்து இத்தனை டீட்டெயில் நம்ம பெண்டிங் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபில் பண்ணது வரைக்கும் கான்டாக்ட் டீட்டெயில் மட்டும் தான். ஏன்னா பர்சனல் டீட்டெயில், எக்ஸாமினேஷன் டேட் இது எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். கீழே வந்து ப்ரொசீட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இதில் வந்துட்டு அந்த ஸ்டேட் நீங்கள் எங்கே வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க டீட்டெயிலு, அப்புறம் கம்யூனிட்டியில் ஓபிசி, என்சிஎல், அதாவது இன்கேஸ் நீங்கள் வந்து ஓபிசியில் பிசி எம்பிசியில் இருக்கீங்க, உங்களோட வீட்டில் வந்து ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கோ இல்லை 8 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்சிஎல்னு சொல்லிட்டு நீங்கள் ஓபிசி என்சிஎல் கொடுக்கலாம். அது உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்காது. அதை டீட்டெயில் என்சிஎல் என்னங்கிறத அடுத்த வீடியோ நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து செலக்ட் இந்த இடத்துல வந்து பிடபிள்யூடியாக இருந்தால் உங்கள் பேரண்ட் ஏதாவது பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் நீங்கள் கொடுத்து எஸ்ஆர் நோங்கிறது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் டயபெட்டிக் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்சி என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க அதை கொடுத்துருங்க. அப்புறம் ஃபேமிலி இன்கம் ஆனுவலாக எவ்வளோ இன்கம் வாங்குறாங்கிற டீட்டெயில் கொடுத்துங்க. நீங்கள் வந்து 10 லட்சத்துக்கு மேலேயா இல்லை 10 லட்சத்துக்குள்ளேயாங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு கொடுத்துருங்க. இந்த பக்கம் வந்துட்டு மோர் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கிறத டீட்டெயில் தான். நீங்கள் வந்து ஹோமில் பண்ண இல்லை டியூஷன் போன அந்த மாதிரி நீங்கள் எதனா கொடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இல்லை நீங்கள் செல்ஃபாக பண்ண மாதிரி கூட கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து இண்டிவிஜுவல் டியூஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு அதில் எது விருப்பமோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா. நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுங்க, என்ன இதில் எழுதுறீங்கன்னா நீங்கள் தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் கொஸ்டின் வரும். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆஸ் யூஷுவல் வந்துடும். ஹிந்தின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரி 2 கொஸ்டின் பேப்பர்ஸாக வரும். இப்போ கேப்சா போட்டு நீங்கள் வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, டிக்ளரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ இதுதான் அந்த முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து பி ஆர்க் பண்ணுறீங்களா, இல்லை பி பிளானிங் பண்ணுறீங்களா, இல்லை B.Tech பண்ணுறீங்களாங்கிறத இதை நீங்கள் கொடுத்தோம். நீங்கள் B.Techே கொடுத்தா போதும். இல்லை பி ஆர்கிடெக்சர் ஐடியா இருக்குன்னா பி ஆர்கிடெக்சர் கொடுங்க. ஓகேங்களா. நான் இப்போ வந்து இதில் B.Tech கொடுத்துட்டு செஷன் 1 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆக்குபேஷனு, ஃபாதர் கார்டியன் ஆக்குபேஷனு, அப்புறம் அவங்க என்ன படிச்சிருக்காங்க, மதர் ஆக்குபேஷன் அவங்க என்ன படிச்சிருக்காங்கிற டீட்டெயிலு. நான் வந்து ஃபாதர் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர் போட்டிருக்கேன், மதர் வந்து லிட்ரேச்சர். நீங்கள் உங்கள் ஃபாதர் என்ன இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்பாக இல்லை பிஸ்னஸ் மேனா, இல்லை அம்மா ஏதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க, ப்ரொஃபஸராக இருக்காங்க, என்ன ப்ரொஃபஷனலாக இருக்காங்களோ அதை நீங்கள் அதில் கரெக்டாக கொடுத்துருங்க. சரிங்களா. இந்த அக்ரின்னு போட்டால் விவசாயம் போட்டால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷன் தான். இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரிங்கிறத உங்களோட ஃபாதரோட பிஸ்னஸை பொறுத்து கிடையாது. ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸில் இருக்காங்களோ அதை நீங்கள் போட்டுருங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது எதுனா எக்ஸாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு சாய்ஸ். மொத்தம் 3 சாய்ஸ், 4 சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சாய்ஸும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் எழுத முடியும். நீங்கள் ஆல்ரெடி எழுத டிஸ்ட்ரிக்ட்லேயும் மறுபடியும் எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. அதனால் எக்ஸாம் ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எழுதுனீங்க. மேக்ஸிமம் என்னென்னா இப்போ உங்கள் ஊரை சுற்றி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாமக்கல் இருக்கீங்க, ஈரோடில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஏரியாவை சுற்றி ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நீங்கள் அந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்துங்க. சரிங்களா. இதில் பாருங்கள் நான் மாற்றியும் கொடுத்து பார்த்துருக்கேன். அதெல்லாம் அந்த இடத்துல ரெட் கார்டு தான் காட்டுது. ஏன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் இந்த இது கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அதையே அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக் எது, இப்போ நீங்கள் கரூரில் இருந்தீங்கன்னா ஈரோடு பக்கமாக இருக்கும், உங்களுக்கு நாமக்கல் பக்கமாக இருக்கும், அந்த பக்கம் திண்டுக்கல் பக்கமாக இருக்கும், மதுரை பக்கமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஜோனர் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுவும் அதுக்கேற்ற மாதிரி 4 சென்டர்லையும் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் வெளியில் அவுட்டரில் நீங்கள் பெங்களூரில் இல்லை ஆந்திரா நீங்கள் ஏதாவது உங்கள் ரிலேஷன்ஸ் இருக்காங்க அங்கே போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட் ஏதாவது கர்நாடகாவில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ உங்கள் ஹோம் டவுன் கூட நீங்கள் நியர்பை ஏரியாவில் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஓகேங்களா. அதனால் நீங்கள் இங்கே படிச்சீங்கன்னா இங்கே தான் எழுதணும்லாம் கிடையாது, உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான்.
நீங்கள் எங்கே உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் இதிலே கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சாய்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஸ்கூலோ இல்லை எந்த காலேஜில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. அது உங்களுக்கு அட்மிட் கார்டு பிஃபோர் வருது இல்லைங்களா, அந்த எக்ஸாமினேஷன் 3 டேஸ் முன்னாடி பிஃபோர் அட்மிட் கார்டு வருது இல்லைங்களா, அந்த அட்மிட் கார்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். ஸோ ஆஸ் யூஷுவல் முழுக்க கேப்ஷா போட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டோம்னா அடுத்து என்ன ஃபில் பண்ணுறங்கிறத ஒரு நிமிஷம் பார்த்தலாம். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதில் உங்களோட போர்ட் ஆஃப் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்களோட ஸ்கூலோட டீட்டெயில்ஸு கம்ப்ளீட்டாக அதில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் 10th ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஏன்னா நீங்கள் 10th தான் படிச்சுட்டு இருப்பீங்க. 12th தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க மாட்டீங்க. இன்கேஸ் 12th யாராவது கம்ப்ளீட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் 12th அதுலேயும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுலேயும் உங்களுக்கு அடுத்த டீட்டெயில்ஸாக கரெக்டாக வந்துடும். அதேமாதிரி ஸ்கூல் நீங்கள் எய்டட் ஸ்கூலா, என்ன ஏரியாவில் உங்கள் ஸ்கூலை லொக்கேட் ஆகிருக்கு, ஸ்கூலோட பின்கோடு என்ன, ஸ்கூலோட அட்ரஸ் என்ன, அதனால் ஃபுல் டீட்டெயில் அதில் வந்து வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்டேட் போர்டு இந்த ஆப்ஷன் தான் நான் சொல்கிறேன். ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சிக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கரெக்டாக மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன்லேயே இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட பர்சன்டேஜ் நீங்கள் வந்து மார்க் வந்து எப்படி போட்டிங்க, பர்சன்டேஜில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட மார்க் அப்டைனு டோட்டல் மார்க் அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இப்போ நான் வந்து என்னோடய 10th மார்க் அதில் போட்டிருக்கேன். 10th நான் டோட்டல் மார்க் 500க்கு எவ்வளோ எடுத்துக்கிறத போட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த +2க்கு வந்துட்டு உங்களுக்கு அதை நீங்கள் +2 படித்த மாதிரி காமிக்காது, அது ஹையர் ஸ்டடீஸ் பற்றி கேட்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்க கவர்மெண்ட் அஃபிலியேட்டடில் ஏதாவது ஒரு போர்டில் நான் +2 படிச்சுட்டு இருக்கேங்கிறது அந்த செகண்ட் ஆப்ஷனு. அந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் பாருங்கள் ரைட்டில் வந்து பாஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து பாஸ்ட்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் பாஸ்ட் கொடுக்காம நீங்கள் படிச்சுட்டு இருக்க மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க் டீட்டெயில் எதுவுமே கேட்காது. இதில் வந்து நான் பாஸ்ட்னு கொடுத்தனால எனக்கு என்ன இயர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாம் கேட்குது. உங்களுக்கு இயர் கேட்கும், நீங்கள் என்ன இயர் கம்ப்ளீட் பண்ணி டீட்டெயில் கேட்கும். நீங்கள் 2024ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா மற்ற மார்க்கு பர்சன்டேஜ் ஓரியன்டாக எந்த டீட்டெயிலுமே கேட்காது. ஓகேங்களா? ஒருவேளை லாஸ்ட் இயர் +2 ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா டீட்டெயில் கொடுத்துருக்கேன். டைப் ஆஃப் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் எய்டட். இப்போ உங்கள் ஸ்கூல் நேமில் நீங்கள் டைப் பண்ண மேலே அட்ரஸில் டைப் பண்ணால் போதும். இதில் வந்து டைப்னா என்ன டைப், கவர்மெண்ட் எய்டாங்கிறத கொடுத்தா போதும். இந்த பக்கத்தில் போர்ட் ஆஃப் ஸ்கூல் போர்டு, குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருங்க. இந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாம் டீட்டெயிலாம் வந்து நீங்கள் எங்கள் ஸ்கூல் எங்கே லொக்கேட் இருக்கோ அங்கே தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அதுதான் கொடுக்கணும். உங்கள் வீட்டு ஏரியா நீங்கள் ஒரு சில பேர் கரூரில் இருந்துட்டு ஈரோடோ இல்லை கோயம்புத்தூர் படிச்சுட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு கடைசியாக கேப்ஷா கொடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவல் கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இதில் நான் ஒரு சில இது பண்ணாமல் விட்டுருக்கேன், அதாவது ஃபில் பண்ணாமல் விட்டுருக்கேன். அந்த ஸ்கூலோட அட்ரஸ் நான் ஃபில் பண்ணாமல் விட்டுருக்கேன். அதனால் மறுபடியும் அகைன் நான் வந்து இப்போ நான் சப்மிட் கொடுக்கும்போது அதில் ரெட் கலரில் காட்டுது இல்லைங்களா, மறுபடியும் போயிட்டு நான் இதெல்லாம் அந்த ஸ்கூல் டீட்டெயில் எல்லாமே டைப் பண்ணணும். ஸ்கூல் அட்ரஸ்ஸு, அது எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு, கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே அதில் வந்து போட்டால் மட்டும்தான் அது ஓகே ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அது ஓகே ஆகாது. அதனால் திரும்ப நான் அதில் போட்டிருக்கேன். போட்டு ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நான் 10th எங்கள் ஸ்கூல் படித்தேன், எங்கே அந்த ஸ்கூல் லொக்கேட் ஆகிருக்கேன், அந்த டீட்டெயில் பின்கோடு, ஸ்கூலோட பின்கோடு இதெல்லாமே கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ரோல் நம்பர் வந்து உங்களுக்கு மார்க் ஷீட்டில் இருக்க ரோல் நம்பர்னால் எக்ஸாமினேஷன் நம்பரு. நிறைய பேர் ரோல் நம்பர்னால் அந்த மார்க் ஷீட்டில் ரைட் சைடில் ரோல் நம்பர்னே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அதெல்லாம் ரோல் நம்பர் கொடுக்கக்கூடாது. எக்ஸாமினேஷன் நம்பர் தான் ரோல் நம்பர்னு கேட்பாங்க. 10த்லேயும் சரி 12த்லேயும் சரி. 12th வந்து நீங்கள் பெருசாக கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தால் கொடுக்க போகிறதில்ல. எழுதி முடித்தவங்களுக்கு லாஸ்ட் இயர் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் தான் உங்களுக்கு 7 சீரீஸில் ஆரம்பிக்கும். அந்த நம்பர் நீங்கள் போட்டுக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 சீரீஸில் எக்ஸாமினேஷன் நம்பர் எழுதிருப்பீங்க. அந்த நம்பர் தான் அவங்க வந்து ரோல் நம்பரை நீங்கள் அதில் கன்சிடர் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டில் இருக்கிற ரோல் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தோன்னா ஓகே ஆகிடும். ஓகே ஆகிடுச்சுன்னா அடுத்த ப்ராசஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த உங்கள் வீட்டில் ஒரு நீங்கள் ட்வின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, ட்வின் பிரதராக இருந்தால் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் அந்த ரேங்கிங் இஷ்யூ வராது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறையா இந்த ட்வின்ஸாக இருக்கீங்க, அவங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இஷ்யூ வரக்கூடாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்வின்ஸ் பிரதர் வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க.
எஸ்ஆருக்கு எஸ்ஆர் கொடுத்துருங்க, அவங்களும் சேர்த்து அப்ளை பண்ணுறது தான் அது உங்களுக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்துடும். நீங்கள் அவங்க அப்ளை பண்ணும்போது எந்த எரரும் காட்டாது. சரிங்களா? கொடுத்துன்னா அடுத்து வந்துட்டு எமர்ஜென்சி கான்டாக்ட். இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் எதுக்கு அப்படின்னா, எக்ஸாமினேஷன் டைமில் உங்களோட மொபைல் நாட் ரீச்சபிளோ இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்கோ, இல்லை உங்களுக்கு எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எது இன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்துடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எமர்ஜென்சி கான்டாக்ட்டுங்கிறது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் கொடுத்த நம்பரில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்காது. நீங்கள் புதுசாக தான் நம்பர் கொடுக்கணும். மெயில் ஐடியுமே புது மெயில் ஐடி கொடுக்கணும். இப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இந்த மொபைலே மிஸ் ஆகிடுச்சு, அதை ரெக்கவரி பண்ண முடியல அப்படின்னா இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் கேப்சர் கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடும். இதில் வந்து இந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபியும் மெயிலுக்கு அந்த ஓடிபி போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, சிக்னேச்சர் இருக்கும். அதை நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் பக்காவாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ரைட் சைடில் காட்டும். அந்த மொபைல் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி போட்டு கொடுத்து ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் இப்போ இதில் போயிட்டு கீழே சப்மிட் லாஸ்ட்டாக போய்ட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு பேமெண்ட்டுக்கு போயிடும். சரிங்களா? ஃபோட்டோ இருக்குது, பேமெண்ட்டுக்கு போய்டும். அதே மாதிரி இந்த 6 காலம்ஸ் 7 காலம்ஸ் காட்டுது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இது மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறது உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக கேட்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகேடா. இப்போ பேமெண்ட் ஆப்ஷனு பேமெண்ட்டு எனக்கு பாருங்கள் 900 ரூபா தான் வந்திருக்கு. ஜிஎஸ்டி கூட இதில் வரல. ஸோ நான் பே பண்ணும்போது அந்த பேமெண்ட்டுக்கான சார்ஜஸ் போட்டு தான் பிடிப்பாங்க. இதே நீங்கள் பிஆர்க்கோ பி பிளானிங்கோ கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு 3000 above வந்துடும். எனக்கு ஒரு சில பேரண்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபீஸ் அதிகமாக வருது, அது சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு கேட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் எடிட் பண்ண முடியாது. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேமெண்ட் கட்டினா மட்டும் தான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன். அடுத்து உங்களுக்கு ஏதாவதுன்னா அந்த அப்ளிகேஷனோ எக்ஸாமினேஷன் டீட்டெயில் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருமே. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேம் டைம் அடுத்தடுத்து வர அட்மிஷன்ஸ் ஓரியன்டாக நிறைய என்கொயரிஸ், நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ எம்பிபிஎஸ் அடுத்து வரப்போது ஸ்டார்ட் ஆக போகுது, நீட் ஸ்டார்ட் ஆக போகுது, அது இல்லாமல் டிஎன்இஏ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான எல்லா அப்டேட்ஸுமே நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அகாடமியில் +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன் ஆகிறதுக்குமே நாங்கள் கொடுக்குற வீடியோஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.